السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே பொருளாதாரம் சம்பந்தமான பொருளாதார பற்றாக்குறை என்ற பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியெல்லாம் தங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளலாம், அதற்கு இஸ்லாம் எந்த மாதிரியான வழிகாட்டுதலை எல்லாம் தந்திருக்கிறது என்பதின் ஒரு பகுதியை நம்ம பார்த்து வருகிறோம். அதுல இறுதியாக நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம வாழ்கிற இந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் பெரிய மிக மிக மோசமான கடுமையான ஒரு வறுமையிலே உழன்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய யாருமே ஏழைகள் என்று சொல்ல முடியாது என்ற அளவிலே தான் நாம் உயர்ந்த நிலையில இருக்கிறோம் என்பதற்கு சான்றாகவும் சில ஹதீசுகளை சம்பவங்களை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டில் தொழுவார்கள். ஒரு ரமலான் மாசத்துல, இதே மாதிரி ரமலான் மாசத்துல வீட்டில் இரவுல தொழுகிறாங்க. வீட்டில் தொழுகும் பொழுது அந்த ஹதீஸ்ல வருகிறது, ஜிதாருல் ஹுஜ்ரத்தி கசீருன், அவங்க வீட்டில் உள்ள அந்த சுவர் ரொம்ப சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் என்று கேட்டால், ஒரு ஆள் நின்றாங்கன்னா அவங்கள முழுசா மறைக்கணும். பள்ளிவாசல் இது, வீடு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் இது பள்ளிவாசல்னா வீடு இதுதான், இப்படிதான் வருவாங்க. அப்ப இந்த வீட்டுடைய சுவர் ஒரு நிக்கிற ஆளை மறைக்கிற அளவுக்கு உயரமா இருந்தா தான் அதுக்கு பேர் சுவர்னு சொல்ல முடியும். உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தெரியாது, நின்றாங்கன்னா அவங்களுடைய தலை ஒரு பகுதி இங்க உள்ள மக்களுக்கு தெரியும். அந்த சுவரை கூட, மண்ணால கட்டுற அந்த சுவரை கூட அதுக்கு பல லட்சம் ரூபாய்கள்லாம் செலவாகாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு செலவு வேண்டுமானால் வரும். அந்த சுவரு கூட என்ன இல்ல, அவ்வளவு உயரமா இல்லாம குட்டையா இருந்ததுனால அவங்க தொழுது கொண்டிருந்ததை பள்ளிவாசல் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து உடனே அங்க இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களும் நினைஞ்சிட்டாங்க, தொழ ஆரம்பித்து விட்டார்கள். 3 நாளைக்கு இந்த மாதிரி நடந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, அந்த தொழுகை வரல, இந்த தொழுகை மக்களுக்கு தெரிகிற மாதிரி. அப்ப இந்த சம்பவம் புகாரியில 729வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு வீடு என்று சொன்னால் ஒரு போதுமான உயரத்தில் சுவர் இருக்கணும், கூரை இருக்கணும், அப்பதான் அது வீடுன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த சுவர் அவங்களுடைய பாதி உடம்பத்தான் மறைக்குது. உட்கார்ந்து இருந்தால் படுத்திருந்தால் இங்க தெரியாத தவிர சாதாரணமா இருந்தா என்ன செய்யும், இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் என்கிற அளவுக்கு சின்ன அளவுல அவங்களுடைய வீடு அமைப்பு இருந்ததை பார்க்கும். இந்த மாதிரி நமக்கு வீடு இருக்குமா? இருக்காது. நம்மள யாருக்கும் இந்த மாதிரியாக நம்ம உள்ள இருந்தோமேயானால் பாதி அளவுக்கு தான் மறைக்கக்கூடிய வகையில் ஒரு சுவர் கட்டப்பட்ட வீட்டில் நம்ம என்ன செய்யல, வசிக்கல. சாதாரண காம்பவுண்ட் சுவர் மாதிரி அதுதான் அவங்களுடைய வீட்டினுடைய சுவராகவே இருந்திருக்கிறது என்பதை இதை பார்க்கிறோம். இதெல்லாம் வறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அடையாளம். அதே மாதிரி உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் தொழும் பொழுது அவங்க மனைவி குறுக்க படுத்து கிடப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஜனாசாவை போல நான் குறுக்க ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னா ஆயிஷா நாயகி குறுக்க படுத்து கிடப்பாங்க, ஜனாசா மாதிரி. ஜனாசா படுத்து வைப்போம், ஜனாசாவை வைத்து தொழு வைக்கும் பொழுது எந்த மாதிரி வைப்போமோ அந்த மாதிரி நான் குறுக்க படுத்து கிடப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் நின்று தொழுவாங்க. தொழுவும் பொழுது சஜிதா செய்வதற்கு இடம் இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிற ரூம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆள் தொழுதாங்கன்னா ஒரு ஆள் படுக்க முடியாது, ஒரு ஆள் படுத்திருந்தாங்கன்னா ஒரு ஆள் தொழுக முடியாது. அப்ப வேற ஒரு இடத்துல தொழுகலாம்ல. அப்ப ஆயிஷா நாயகி அவங்களும் தங்கக்கூடிய அந்த ரூம்லயே எழுந்து தொழுகிறார்கள். அந்த ரூமுடைய அளவு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அவங்க ஆயிஷா நாயகி கால் நீட்டுறாங்க இல்லையா, அந்த கால் இருக்கிற இடத்துலதான் சஜிதா செய்ய முடியும். காலுக்கு நேரம் அப்படி படுத்து இருக்கிற ஆளுக்கு நேரம் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. நெத்தியை கொண்டே காலில் தான் வைக்கிற மாதிரி வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் நிக்குவாங்க, குனிவாங்க, அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை.
சஜிதா செய்யும் பொழுது மாத்திரம் விரல்னால கால் என்ன செய்வாங்க, ஒரு குத்து குத்துவாங்க. உடனே அவங்க ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க, காலை நான் மடக்கி கொள்வேன். அந்த இடத்துல காலை மடக்கணும்னு அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா செய்வாங்க. அவங்க சஜிதா செஞ்சு எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் காலை நீட்டிக்கிடுவேன் என்று அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அதுபோக ஏன் விரல்னால குத்தணும் என்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல எங்க வீடுகள்ல விளக்கெல்லாம் கிடையாது. ஒல் புயூத் யௌமைதின் ஃபீஹா மசாபிஹு, அந்த காலத்துல வந்து லைஸ ஃபீஹா மசாபிஹு, அந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. இதுல ரெண்டு வறுமை சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸ்ல வந்து ரெண்டு வறுமை. ஒன்னு, அவங்க குடியிருக்க அவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு அறை இருக்கும். வீட்டுல அவங்களும் மனைவியும் தங்குவதற்கு ஒரு அறை இருக்கும். அந்த அறையுடைய ரூமுடைய அளவு என்னவா இருக்குன்னு கேட்டா, ஒரு 10க்கு 10 இருந்தா கூட ஒரு ஆள் 2 ஆள் படுத்துக்கலாம், ஒரு ஆள் தொழுவான். அந்த அளவுக்கு ஒரு 10க்கு 10 சின்ன ரூம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரூமா இருந்தா கூட ஆயிஷா நாயகி ஒரு பக்கம் படுக்க சொல்லிட்டு இன்னொரு பக்கமே என்ன செய்யலாம், அவங்க இன்னொரு ஓரமா போய் தொழுது இருக்கலாம். அவ இருக்கிற ரூமுடைய அளவு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆள் படுக்கிறாங்கன்னா எவ்வளவு 4 அடி தான் இருக்கும். ஒரு ஆள் படுத்து கிடக்குறாங்கன்னா ஒரு 5 அடி இருக்குன்னு வச்சுக்கிறோமே. இந்த 5 அடி தான் மொத்தமே ரூமுடைய அகலம் இருந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க வேற ஒரு இடத்துக்கு ரூம் விட்டு வெளியே போய் தான் தொழுவ முடியுமே தவிர ரூமுக்குள்ள தொழுவுறதா இருந்தா அதுலதான் தொழுதாக வேண்டி இருக்கிறது. அப்ப இவ்வளவு சின்ன ரூம் 5க்கு 5ங்கிறதெல்லாம் ஒரு ரூம்லயே கணக்குல வருமா? அவ்வளவு சின்ன ஒரு அறையில அவங்களால ஒரு அரண்மனை சக்கரவர்த்தியா இருக்கிறவங்க, அன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு மன்னர்களும் எந்த மாதிரி இருந்தாங்கிறத எல்லா மக்களும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு அதிபராக, வல்லரசு நாட்டுக்கு அதிபராக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அவங்க எந்த மாதிரி வீட்டில் வாழ்றாங்க, அதாவது ஒருவர் படுத்தால் ஒருவருக்கு தொழ முடியவில்லை, ஒருவர் தொழுதால் ஒருவருக்கு படுக்க முடியவில்லை, ரெண்டையும் சேர்த்து ஒரு நேரத்தில் பூரணமாக செய்ய முடியாத அளவுக்கு சின்ன இடத்துல இருந்திருக்கிறாங்களே. இந்த மாதிரி ரூம் உள்ள வீடு யாருக்காவது இருக்குதா? ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழ முடியாது, எங்க வீட்ல எல்லாம் ரூம் அப்படித்தான் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுல யாராவது இருக்கிறோமா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சென்னை மாதிரி இடத்துக்கெல்லாம் பெரிய அதிகமான ரேட்டு உள்ள ஊர்களில் கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வேணா பம்பாயில வேணா என்ன செய்யும், அந்த மாதிரி இருக்க சின்ன ரூம்ல என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரூம்ல 20-30 பேர் அடுக்கடுக்கா போட்டு படுப்பாங்க. அதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்க பம்பாய் மட்டும்தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு அமைப்பு அவங்களுடைய இருந்திருக்கிறது என்பது எவ்வளவு வறுமைன்னு பாருங்க. இப்ப நம்மளையெல்லாம் அல்ல எவ்வளவு நல்ல அல்லாஹ்வுடைய ஹபீபா இருந்தோம், நேசரா இருந்தோம், தூதரா இருந்தோம், ஒரு சக்கரவர்த்தியா இருந்தோம், ஒரு ஆன்மீக குருவாக இருந்தோம். இந்த மாதிரி நிலையில அல்லாஹ் வைத்து அவங்களுக்கு உயர்ந்த தர்ஜாவை இங்க கொடுப்பதற்காக வேண்டி அந்த சோதனை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நம்மள அந்த அளவுக்குலாம் சோதிக்கல, நமக்கு தாங்குற அளவுக்கு தான். நம்மளா தாங்க முடியல சும்மா சொல்றமே தவிர இதெல்லாம் தாங்க முடியல. நமக்கு இருக்கிற இந்த சோதனைகள்லாம் கண்டிப்பா தாங்க முடியும். அந்த மாதிரி சோதனையை தந்தா நம்ம எத்தனை பேர் தேர்வுன்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மாதிரியான ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் அதெல்லாம் இது செத்து தற்கொலை பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான அளவு தாங்க மார்க்கத்தில் அதுவும் கூட அது பின்னாடி வரும். அது அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இந்த பொருளாதார பற்றாக்குறை, அது பத்தல இது பத்தல, அடிப்படை ஆடம்பர பொருள்கள் இல்ல, சொகுசான வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை வாழ முடியல என்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் இது மறைக்கும். இந்த சம்பவங்களை நீங்க உருப்போட்டீர்களேயானால், அசை போட்டீர்களேயானால், திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தீர்களேயானால், இந்த பணம் இல்லைங்கிறது, பணம் பத்தலைங்கிறது ஒரு பஞ்சாயத்தாவே இருக்காது. சாதாரணமா அசால்ட்டா நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ள முடியும். இது புகாரியில 382வது ஹதீஸ்லயும் இருக்கிறது, 513வது ஹதீஸிலும் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடப்பாங்க இல்லையா, ஒரு இன்னைக்கு படுக்கிறதா என்ன செய்யறோம், பாய் மெத்த போறோம் என்னமோ போட்டு நம்ம என்ன செய்யறோம், அதிகமான மக்கள் வந்து படுக்கிறோம். அது மாதிரி ஒரு ஆளுக்கு 4-5 தலைவாணிலாம் தேவைப்படுகிறது. அது தலைவாணில எப்படி பஞ்செல்லாம் வைக்கணும், இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சு, பல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட மென்மையான பஞ்சுகள்லாம் இன்னைக்கு வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தலையணை தான் இருந்துச்சு, மொத்தமே ஒரு தலையணை தான். அதான் 2 பேரும் தலைய அவங்களும் மனைவியும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த தலையணை வந்து தோளால் செய்யப்பட்ட தலையணை. தோல் தான், அங்க துணிமணிலாம் கிடைக்காது, தோல் சாதாரணமா கிடைக்கும். 6 மாடு ஒட்டகம் சாப்பிட்டாங்கன்னா தோல் தான். பாடம் பண்ணி என்ன செய்வாங்க, தண்ணி வச்சுக்கிற பாத்திரமாவும் தோல் தான், செருப்பாவும் தோல் தான், அதே மாதிரி சாட்டையாவும் தோல் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து விரிப்பாகவும் இதான் இருக்கு, தோல் தான் வச்சிருப்பாங்க. தலையணைக்கு என்ன செய்வாங்க, தோல் தான்.
அந்த தோலை வந்து பாடம் பண்ணி அதை 4 பக்கம் தச்சு உள்ள வந்து பேரிச்ச மரத்தினுடைய சருகு இருக்குல்ல, பேரிச்ச மரத்தினுடைய இலை அதெல்லாம் இந்த சருகு கூலம் இருக்கும்ல குப்பை, அந்த பேரிச்ச மரத்தினுடைய சருகுகளை குப்பைகளையும் உள்ள திணிச்சு, பஞ்செல்லாம் கிடையாது, அதெல்லாம் திணிச்சு தயாரிக்கப்பட்ட ஒரே ஒரு தலையணை அவர்களுக்கு இருந்தது. அதுலதான் நாங்கள் வந்து படுத்துக் கொள்வோம் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் ஒரு தலையணையே இந்த இவ்வளவுதான் அவங்களுக்கு இருந்த வசதியான, அவங்களுக்கு இருந்த அந்த பவருக்கு, அதிகாரத்திற்கு எந்த மாதிரிலாம் வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதுக்கு வந்து இவ்வளவுதான் முடியும். ஒரு தோல் பை மாதிரி தயார் பண்ணி அதுக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த சருகுகளை போட்டு நிறைச்சி, அந்த சருகுக்கு எந்த ஒரு மதிப்புமே, குப்பை நம்மளாம் காசு கொடுத்து பஞ்சு வாங்குவோம், குப்பைகளை போட்டு நம்ம பறக்க முடியுமா? அதுவே ஒரு மென்மையை குறைக்கிறதா. வைக்க மாதிரி வைக்க பொருள் இருக்குல்ல, வைக்கோளுங்கிறாங்கல்ல, அதை போட்டு திணிச்சா தலையணை மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு தலையணை தான் அவர்களுக்கு இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு பரவாயில்ல, எந்த மாதிரி நம்மளை வச்சிருக்கிறான், எவ்வளவு சொகுசான முறையில் என்ன செய்யறான், காலுக்கு 2 தலைவாணி போடுறான், வயிற்று கொண்டு போடுறான், தலைவாணி கொடுத்தா படுக்கும்போது பாத்தீங்கன்னா தலைக்கு 2 தேவைப்படுது, இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு, ஒருத்தர் 4-5 தலைவாணி இன்னைக்கு தேவைப்பட்டு இருக்குது. அங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரே மொத்தத்துக்கு ஒரு தலைவாணி தான் வச்சு செய்யறாங்க, படுக்கிறாங்க. அதுவும் தலைக்கு வந்து ஒரு முழு சுகத்தை தரக்கூடிய ஒரு சொகுசானதாக இருக்கவில்லை. இது புகாரியில 6456வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம், இந்த சட்டை கட்டெல்லாம் ஜாஸ்தியா கிடையாது, நல்ல நாள் கட்ட நாளைக்கு ஒன்னு வச்சிருப்பாங்க, அதையும் திருப்பி போட்டுக் கொள்வாங்க. பெரும்பாலான நேரத்தில் ஒரு போர்வை தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த போர்வை கூட அதை கூட கொஞ்சம் மென்மையா சால்வ மாதிரிலாம் போடலாம்ல. போர்வையை போத்துறதுன்னா குளிருக்கு படுத்துக்கிட்டு போத்துறதுன்னா ஓகே, சாக்கு மாதிரி கூட போத்திக்கலாம். டிரெஸ்ஸாக போடுறதா இருந்தா அது எப்படி இருக்கணும், குறைஞ்சபட்சம் நம்ம அணிந்திருக்கிற கைலி வேட்டியுடைய துணி மாதிரியாவது இருந்தா தான் அது டிரெஸ்ஸுக்கு பொருத்தமானதா இருக்கும். அதுவே சாக்கு மாதிரி இருந்தா, சட்டைக்கு பதிலாக துண்டை போடுறோம், அதுவே சோலாப்பூர் போர்வை வாங்கி போத்திக்கிட்டு போக முடியுமா? நமக்கு ஒரு சால்வையை போத்திக்கிட்டு போகலாமே தவிர கடினமான துணியை பொருத்தி கொண்டு போக முடியாது. அப்ப ஒரு ஹதீஸ்ல வருது, நான் அனஸ் ரலியல்லாஹு சொல்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரயாணத்தில் போய்கிட்டு இருந்தேன். அவங்க மேல அணிந்திருந்த ஆடை என்னன்னு கேட்டா, நஜ்ரான் நாட்டில் செய்யப்பட்ட கரடு முரடான கடினமான ஒரு போர்வை, அதான் டிரெஸ். ஒரு போர்வை வச்சிருக்காங்க. அந்த போர்வை கூட எப்படி இல்ல, மென்மையானதா இல்ல, ரொம்ப கரடு, குளிருக்கு போத்திக் கொள்ளக்கூடிய போர்வை தான் அது. அந்த மாதிரி ஒரு போர்வை எப்படி போட்டு என்ன செய்யறாங்க, அதை வந்து டிரெஸ் மாதிரி போட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப எதிரில் ஒரு கிராமவாசி வந்து அந்த போர்வை பிடிச்சி இழுக்கிறார். இழுத்த இழுப்புலையே அந்த எவ்வளவு கனமான போர்வைன்னு சொன்னா அப்படியே கன்றி செவந்து போச்சு அவங்களுடைய தோல் பூஜம் எல்லாம். அப்ப ரசூல் இழுத்துட்டு என்ன செய்யறாரு, என்ன எனக்கு வந்து அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்ல, அந்த செல்வத்திலிருந்து எனக்கு கொடு, ஊழல் நெஞ்சு இழுத்து போட்டு என்ன செய்யறது, ரசூல்லா கீழே தள்ளுற அளவுக்கு இழுக்கிறார். இழுத்துட்டு கொடுன்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சு, கோவப்படல, சிரிச்சு என்ன செஞ்சாங்க, அவருக்கு கொடுங்க, நல்லபடியா கொடுத்து அனுப்பி விடுங்க. அதெல்லாம் கஜானாவில் நிறைய இருக்கிறது கொடுப்பதற்கு, தனக்கு எடுத்துக்கொள்ளல, அவ்வளவுதான், தனக்கு அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்ல, அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப அணிந்திருக்கிற அந்த ஆடை என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டா சாக்கு மாதிரி இருக்கிறது. புடிச்சு இழுத்தா என்ன செய்யறது, உடம்பெல்லாம் கன்றி போய் விடுகிற அளவுக்கு முரட்டுத்தனமான துணியை அணிந்திருக்கிறார்களே. நமக்கெல்லாம் எப்படி நம்ம சட்டையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம், அவ்வளவு மென்மையா பட்டு மாதிரி உடம்பு ஏதாவது உருத்தவாவது செய்தா? அந்த காலத்துல கதர்ல போடுவாங்க, சாக்கு மாதிரி இருக்கு, அதே தாங்க முடியாது. இப்பெல்லாம் ரொம்ப மென்மையான சாப்டான துணிகள்லாம் வந்துருச்சு. இதுக்கு மேலையும் சாப்டாவெல்லாம் இருக்கான்னு என்ன செய்யறான், பட்டு புடவைய தீப்பெட்டிக்குள்ள மடிக்கிற அளவுக்கு தயாரிக்கிறான். இப்ப ஒரு தீப்பெட்டி இருக்குல்ல, மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அது உள்ளக்க என்ன செய்யலாம், ஒரு பட்டு புடவை வைக்கலாம். அந்த மாதிரி மெல்லிசு பட்டு புடவையெல்லாம் தயாரிச்சு அதை மட்டிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், அது தீப்பெட்டிக்குள்ள திணிச்சிடலாம். அந்த மாதிரி இப்ப கண்டுபிடிச்சு விட்டுருக்கோம். அது வாங்கக்கூடாது, லட்சக்கணக்கா வேற அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுக்கு, அந்த மேனியை உறுத்தாத அளவுக்கு, ஆடை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஆடைகள் இருக்கணும், அது வெயிட்டா இருக்கக்கூடாது, அதை தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா சுமக்க கூடாது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோமே. இந்த மாதிரி ஒரு சாக்க போத்தி கொண்டு வாழ்ற வாழ்க்கை